ஹர ஹர நம பார்வதி பதையே ஹர ஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. கலைநிறை கணபதிக்கு சரணம் சரணம். திருச்செந்தூருக்கு அரோகரா. திருவாவடுதுறை ஆதீன ஸ்ரீல ஸ்ரீ குருமா சன்னிதானம் அவர்கள் பொன்னார் திருவடிகளை வணங்கியும், தருமபுராதீனம் நட்சத்திர குருமணிகள் ஸ்ரீல ஸ்ரீ குருமா சன்னிதானம் அவர்கள் பொன்னார் திருவடிகளை வணங்கியும், இந்த திருவிளையாடல் புராண சிந்தனையை செவ்வனே நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஐயா கற்பக விநாயகம் ஐயா, சுப்பிரமணியம் ஐயா, ஆவுடையப்பன் ஐயா, நல்லசிவம் ஐயா, கோமதி நாயகம் ஐயா, கண்ணன் ஐயா, திருமதி இந்திரா அம்மையார் அவர்கள் மற்றும் வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். மணிவாசக பெருமான் திருவாதவூரில் திரு அவதாரம் செய்கின்றார்கள். அவர் அந்தன மரபிற்கு ஏற்றவாறு குலக்கல்வியையும் படித்து இன்னும் மற்ற கல்விகள் அனைத்தையும் திறம்பட அவர்கள் கற்றுத் தேர்கின்றார்கள். அவருடைய அறிவை பற்றி எல்லோரும் அரசனிடத்தில் கூறுகின்றார்கள். அரிமர்த்தன பாண்டியன் அவரை அரசவைக்கு அழைத்து மந்திரி பதவி கொடுக்கின்றார். அவருடைய அறிவுத்திறத்தால் அவர் முதல் மந்திரி ஆகின்றார். மணிவாசக பெருமான் அரசனிடத்தில் வேலை பார்த்து கொண்டு இருக்கும் பொழுதே அவருக்கு பக்தியில் ஒரு சிறந்த நாட்டம் ஏற்பட்டு கொண்டே இளமையிலேருந்தே இருந்தது. இப்பொழுது இந்த வேலைக்கு நடுவிலும் முக்திக்கு உரிய வழி என்ன என்று அங்கு வரக்கூடிய அந்த சிறந்த சிவனடியார்களிடத்திலெல்லாம் கேட்டு தெரிந்து கொண்டு கல்வி கேள்விகளில் சிறந்தவராக விளங்குகின்றார். அப்பொழுது குதிரைலாய தலைவன் அரசவையில் நம்மிடத்தில் சிறந்த குதிரைகள் இல்லை என்று கூறுகின்றார். உடனே அரசன் திருவாதவூரரை பார்த்து, நீங்கள் கருவூலத்திலிருந்து பொன்னும் பொருளும் எடுத்துக்கொண்டு கடற்கரைக்கு சென்று கடற்கரை பட்டினத்திலிருந்து குதிரைகளை வாங்கி வாருங்கள் என்று கூறுகின்றார். மணிவாசக பெருமான் தேவையான பொருட்களை ஒட்டகத்தின் மீது ஏற்றி அனுப்பி வைத்துவிட்டு தக்க படை வீரர்களை அனுப்பி வைத்துவிட்டு அவர் பொற்றாமரை தீர்த்தத்தில் நீராடி அங்கேற்கண்ணியம்மை மீனாட்சியம் சொக்கநாத பெருமானை தரிசனம் செய்கின்றார். சொக்கநாத பெருமானிடத்தில் இந்த பொன்னும் பொருளும் உனக்கும் உன்னுடைய அடியார்களுக்கும் பயன்பட வேண்டும் என்று அவர் வேண்டுகின்றார். அதற்கு ஆசி கூறும் முகமாக கோவிலில் இருக்கக்கூடிய அந்த அர்ச்சகர் அவருக்கு விபூதி அளிக்கின்றார். அதை பெற்றுக்கொண்டு தக்க படைகளோடு அவர் திருப்பெருந்துறையை நோக்கி செல்கின்றார். மணிவாசக பெருமானினுடைய இருவினை உருட்டும் மலபரி பாகத்தை கண்டு அவரை தன்னுடைய அடிமையாக ஆக்க வேண்டும், அவருக்கு தீட்சைகள் செய்ய வேண்டும் என்று சொக்கநாத பெருமான் நினைந்து இவர் திருப்பெருந்துறைக்கு செல்வதற்கு முன்னமேயே அவர் ஒரு அந்தனகுல குருநாதராக திருப்பெருந்துறையில் இருக்கக்கூடிய சிவாலயத்தில் அவர் பிரகாரத்தில் குருந்த மரத்தின் கீழ் அமர்ந்திருக்கின்றார். அங்கு முதலில் மணிவாசக பெருமான் ஆலயம் எழுப்புவதற்கு முன்னமேயே ஒரு சிறு சிவாலயம் இருக்கின்றது, இன்னமும் இருக்கின்றது. மணிவாசக பெருமான் திருப்பெருந்துறைக்கு செல்லக்கூடிய வழியிலேயே அவருக்கு அந்த முக்தி பேற்றுக்கு உரிய ஒரு இன்பங்கள், அதனுடைய அடையாளங்கள், உடலில் ஏற்படக்கூடிய அந்த மெய்ப்பாடுகள் இதெல்லாம் தோன்றுகின்றது. இதுதான் நம்முடைய குருநாதன் இருக்கக்கூடிய இடம் என்று உள்ளமானது கூறுகின்றது. அந்த திருப்பெருந்துறைக்கு சென்று அவர் அங்கு இருக்கக்கூடிய அந்த கோயில் வாசலில் இருக்கக்கூடிய தீர்த்தத்தில் சிவதீர்த்தத்தில் நீராடி அங்கு இருக்கக்கூடிய சிவபெருமானை வழிபாடு செய்து பிரகாரமாக வருகின்றார். பிரகாரத்தில் குருந்த மரத்தின் நிழலின் கீழ் சிவபெருமான் ஒரு அந்தனகுல குருநாதனாக அங்கே அமர்ந்திருக்கின்றார். அவரை சுற்றிலும் வேதங்கள் ஓதுபவர்கள், ஆகம விற்பனர்கள், புராண இதிகாச
விற்பனர்கள் எல்லாம் அதை ஓதிக்கொண்டும் அதில் வினாவிடை எழுப்பி ஒரு கலந்துரையாடல் செய்து கொண்டும் பல பேர் இருக்கின்றார்கள். இன்னும் ஜீவன் முக்தர்களாக இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் அவரை சுற்றிலும் இருக்கின்றார்கள். சிவபெருமான் அவருக்கு உள்ளே இருந்து உணர்த்துகின்றார். எதிரில் பொருந்த மரத்தின் கீழ் இருக்கக்கூடியவர் தான் இவருக்கும் அந்த வெள்ளியம்பலத்தில் ஆடக்கூடிய நடராஜ பெருமானுக்கும் வேறுபாடு கிடையாது. இவரே தான் அவர், நாம் தேடி வந்த குருநாதரும் இவர்தான் என்று இறைவனே உள்ளே இருந்து உணர்த்துகின்றார். உடனே அந்த குருநாதனின் காலில் விழுந்து வணங்குகின்றார். அந்த குருநாதர் உடனே இவரிடத்திலிருந்து உடல், பொருள், ஆவி மூன்றையும் தாரை வார்த்து பெற்றுக்கொள்கின்றார். அதன் பிறகு மணிவாசக பெருமானுக்கு நயன தீட்சை, திருவடி தீட்சை, ஸ்பரிச தீட்சை போன்ற அனைத்து தீட்சைகளும் செய்து சூக்கும பஞ்சாட்சரத்தை உபதேசம் செய்து தன்னுடைய அடிமையாக ஆக்கிக் கொள்கின்றார். மணிவாசக பெருமான் தனக்கு கிடைத்த இன்பத்தினால் அதனுடைய வெளிப்பாடாக இனிமையாக இறைவனை நோக்கி பாடுகின்றார். உடனே அந்த பாடல்களை கேட்டு இறைவன் அவருக்கு மாணிக்க வாசகன் என்ற பெயரை கொடுக்கின்றார். இந்த மணிவாசக பெருமான் நமக்கு திருவாசகத்தை, திருக்கோவையாரை தர வேண்டும். மேலும் பாண்டிய மன்னனுக்கு இவருடைய தன்மைகளை எடுத்து கூறி இவரை முத்திப்பேற்றுக்கு அவர் போக்கில் விட வைக்க வேண்டும். அதன் பிறகு வந்தியம்மைக்கு முக்தி கொடுக்க வேண்டும். அதன் பிறகு மாணிக்க வாசகரை வைத்து புத்தர்களை வாதில் வெல்ல வேண்டும் போன்ற பல காரியங்கள் இவர் செய்ய வேண்டியிருப்பதனால் இவர் இங்கேயே இருக்கட்டும் என்று அந்த வந்த குருநாதர் திருப்பரந்துறையில் தன்னுடைய அனைத்து மாணவர் பெருமக்கள், அடியார் பெருமக்களோடு மறைந்து விடுகின்றார். இதை பார்த்தவுடன் மாணிக்க வாசகர் நடந்தது கனவா நனவா என்று நினைத்து வருந்துகின்றார். இறைவனிடத்தில் முன்குறை ஏதுமில்லை, என்னுடைய கொடிய வினை, நான் இங்கே இருக்கின்றேன் என்றெல்லாம் புலம்புகின்றார் என்ற அளவில் சிந்தித்தோம். அதனுடைய தொடர்ச்சி. மண்ணாதி ஆறாரும் மனம் துழாவி தடுமாறி, மண்ணாதி ஆறாரும் மனம் துழாவி தடுமாறி, உன்னாகியனை காணாது உழல்கின்றேனை போதருள், பொன்னாகியனை காணாது உழல்கின்றேனை போதருள், கண்ணால் அவை முழுதும் கரைய நோக்கி யான் யான் என்று, கண்ணால் அவை முழுதும் கரைய நோக்கி யான் யான் என்று, என்னாயனை தந்தா எங்கு உற்றாயோ எந்தாயே, என்னாயனை தந்த எங்கு உற்றாயோ எந்தாயே. மண் ஆதி ஆறாறு. நிலம் முதலாக நாத தத்துவம் ஈராக இருக்கக்கூடிய 36 தத்துவங்கள். ஆதினா முதல், ஆறாறுன்னா 36. அப்போ நிலத்தை முதலாக கொண்டு நாதத்தை முடிவாக கொண்டு இருக்கக்கூடிய அந்த 36 தத்துவங்களிலும் மனம் துளாவி தடுமாறி, அந்த 36 தத்துவங்களிலும் மனமானது ஆய்வு செய்து, துளாவினா ஆராய்தல், ஆய்வு செய்து மனதால் ஆராய்ந்து தடுமாறி போய் புண்ணாகி அப்படியே துன்பப்பட்டு கொண்டு என்னை காணாது உழல்கின்றேனே, அதாவது என்னை நான் காணாது துன்பப்பட்டு கொண்டு இருக்கின்றேன். அதாவது தத்துவங்களை தெரிந்து கொண்டு இந்த தத்துவங்களிலும் வேறாக ஆன்மா என ஒன்று இருப்பதை அறிய வேண்டும். தத்துவங்களை கடந்து செல்ல வேண்டும். ஆனால் நாம அதிலேயே
உழன்று கொண்டே இருக்கின்றோம் அப்படின்ட்டு தான் இதுல எனை காணாது அந்த ஆன்மானும் இருக்கின்றது தத்துவங்களுக்கு வேறாக அப்படின்னுட்டு நாம தெளிவு அடையாமல் அதிலேயே உழன்று கொண்டு இருக்கின்றோம். அப்படிப்பட்ட எண்ணெய் போத அருட்கண்ணால், போதம்னா ஞானம், அந்த ஞான அருட்கண் பார்வையால் அவை முழுதும் கரைய நோக்கி அந்த 36 தத்துவங்களும் முற்றும் கரையுமாறு என்னை நீ உன்னுடைய பார்வையால் பார்த்தார். அதிலிருந்து நான் இது நான் அல்ல, இது நான், இந்த யான் யான் என்று எண்ணாத ஒவ்வொரு தத்துவத்தையும் நாம் எப்படி நினைத்துக் கொண்டிருக்கின்றோம்? நான் என்று கருதி கொண்டு இருக்கின்றோம். அது நம்முடைய அறியாமை. அந்த இதுல இருந்து நாம விலகி அப்படி யான் யான் என்று எண்ணா எனை தந்தார். தத்துவங்களிலிருந்து எனக்கு நீ மேன்மையை தந்தார். அப்படிப்பட்ட அதாவது தத்துவங்களை வேறாக நோக்கும் அந்த ஆன்ம உணர்வை எனக்கு நீ தந்தார். ஆன்மா தத்துவங்கள் வேறு அப்படிங்கிற ஒரு உணர்வோடையே தத்துவங்களை பார்க்க வேண்டும். அப்ப அந்த தத்துவங்களை வேறாக நோக்கக்கூடிய அந்த ஆன்ம உணர்வை எனக்கு தந்த பெருமானே, இப்போது நீ மறைந்து விட்டாயே, நீ எங்கு சென்றாய், எங்கு விட்டாயோ என்றாயே, இப்போது நீ மறைந்து போய் எல்லாரையும் அழைத்து கொண்டு என்னை மட்டும் இங்கே தனித்து விட்டு நீ மறைந்து விட்டாயே, நீ எங்கு சென்றாய், எனக்கு தாயும் தந்தையுமாக இருக்கக்கூடிய பெருமானே என்று இறைவனை நினைந்து அவர் துன்பப்படுகின்றார். அதே நேரத்தில் அந்த துன்பத்துக்கு நடுவில் இறைவன் தனக்கு என்ன அருள் செய்தான் அப்படிங்கிறதையும் சொல்லி சொல்லி அவர் துன்பப்படுகின்றார். இப்படியெல்லாம் நீ எனக்கு அருள் செய்துட்டு இப்படியே நீ விட்டுட்டு போயிட்டியே அப்படின்னு சுவாமிகிட்ட அவர் கூறுகின்றார். வான் ஆதி ஐந்தும் முதல் வகுத்த ஓசை முதலைந்தும், வானாதி ஐந்து முதல் வகுத்த ஓசை முதலைந்தும், ஆனாது இயங்கும் மனம் ஆதி நான்கும் வழியடைப்ப, ஆனாது இயங்கும் மனம் ஆதி நான்கும் வழியடைப்ப, தேனாதி அறுசுவையும் கழிய ஊரும் தெள்ளமுதம், தேனாதி அறுசுவையும் கழிய ஊரும் தெள்ளமுதம், யாம் ஆர நல்கினையால் எங்கு உற்றாயோ என்றாயே, யாம் ஆர நல்கினையால் என்று உற்றாயோ என்றாயே. வான் ஆதி ஐந்தும், வானத்தை முதலாக கொண்டு சொல்லக்கூடிய அந்த நிலம், நீர், தீ, காற்று, ஆகாயம் அப்படிங்கிற அந்த ஐம்பெரும் பூதங்கள். அதை சில இதில் நிலத்தை முதலாக கொண்டு சொல்லுவாங்க, சில இதில் வானத்தை முதலாக கொண்டு சொல்லுவாங்க. அவ்வளோதான். அப்படி வானாதி ஐந்தும் பஞ்சபூதங்கள், ஐம்பெரும் பூதங்கள். முதல் வகுத்த அப்படின்னா அந்த பஞ்சபூதம் தோன்றுவதற்கு காரணமாக இருக்கக்கூடிய அந்த ஓசை முதல் ஐந்தம். வகுத்த அப்படிங்கிறதுக்கு பஞ்சபூதம் தோன்ற காரணமாகிய ஓசை முதலாகிய அந்த 5 தன்மாத்திரைகள், சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாற்றம் அப்படிங்கிறது. சப்த, ஸ்பரிச, ரூப, ரச, கந்தம் அப்படின்ட்டு அதை சொல்லுவாங்க. அப்படி அந்த சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாற்றம் என்ற அந்த தன்மாத்திரைகள் 5. 5லிருந்து 5ம் நீங்காது அலையும். அதாவது ஆனாது இயங்கும்னா இதிலிருந்து நாம் நீங்க வேண்டும். நம்முடைய மனம் இந்த பஞ்சபூதத்திலிருந்து, இந்த சப்தஸ்பரிசரோ சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாற்றத்திலிருந்து நம்முடைய மனமானது நீங்க வேண்டும். ஆனால் இதை விட்டு மனம் நீங்காமல் இதிலேயே அது இருக்கின்றது. ஆனாது இயங்கும்னா நீங்காது அலைந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த மனம் முதலிய 4, எது அந்த மனம், புத்தி,
சித்தம், அகங்காரம் அப்படிங்கிற அந்த கரணங்கள். இந்த அந்த கரணங்கள் நாலுமே இந்த பஞ்சபூதத்தையும் அந்த தன்மாத்திரைகளிலேயுமே உழன்று கொண்டே இருக்கின்றது. மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் இது இதிலிருந்து நீங்காது அதிலேயே அலைந்து கொண்டு இருக்கின்றது. இந்த மனம், புத்தி, சித்தம், அகங்காரங்கிற இந்த அந்த கரணங்கள் நான்கு. இவற்றினுடைய வழியை நீ எனக்கு அடைத்தாய். அது போக்குல செல்லாம இறைவனே உனக்கே இவைகளெல்லாம் பயன்படுமாறு நீ எனக்கு அருள் செய்தாய். என்னுடைய அந்த சப்த ஸ்பரிச ரூபரச கந்தம், அந்த மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் இதெல்லாம் உனக்கே பயன்படுமாறு, உனக்கே திருத்தொண்டு செய்யுமாறு இவற்றை நீ மாற்றினாய். அது உலகியல் பரமாக செல்லக்கூடிய வழியை நீ அடைத்து எனக்கு அருள் செய்தாய். அதான் ஆதி நான்கும் வழி அடைப்பாய். இவற்றின் வழியை அடைத்து நீ எனக்கு மேலான ஒரு அமுதத்தை நான் உண்ணுமாறு நீ எனக்கு தந்தாய். அந்த அமுதம் எப்படிப்பட்டது தெரியுமா? தேன் முதலிய அறுசுவைகளை விட மேலான ஒரு சுவையை உடையதாக எனக்குள் ஊறக்கூடிய அந்த தெளிந்த அமுதத்தை நான் உண்ணுமாறு நீ எனக்கு தந்தாய். அப்போ அறுசுவைக்கும் மேலாக, அறுசுவையிலையும் இனிப்பு சுவை முதன்மையாக என்றைக்குமே இடது. அதனாலதான் தேனை முதல்ல சொல்றார். தேன் ஆதி அறுசுவை. அந்த இனிப்பு சுவையை முதலாக கொண்ட அந்த அறுசுவைகளை கழிய அப்படின்னா அந்த அறுசுவையை காட்டிலும் இன்னும் மேலான சுவையை உடைய அந்த சுவை எங்கே இருக்கிறது? எனக்குள் ஊறு கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட அந்த தெளிந்த அமுதத்தை நான் உண்ணுமாறு நீ எனக்கு தந்தாய். அன்னித்திட்டு ஓடும் என் ஆவுக்கே அப்படின்னுட்டுலாம் சொல்லுவாங்க. அந்த சுவை எனக்குள்ளேயே ஊறுகிறது, அந்த அமுதம் ஊறுகிறது. அதை பருகுவதற்கு நீ எனக்கு அந்த திருவருளை செய்தாய். அப்படியெல்லாம் திருவருள் செஞ்சுட்டு இப்ப என்னைய விட்டு நீ மறைந்து போனேன்னா நான் என்ன பண்ண முடியும்? எங்கு ஊற்றாயோ நீ இப்படி எனக்கு அருள் செய்யாம இருந்தா கூட அமைதியா இருந்திருக்கு. திருவருளை செய்து விட்டு எனக்கு தீட்சையெல்லாம் செஞ்சுட்டு நீ வாட்டுக்கு மறைந்து விட்டாயே, எங்கு விட்டாயோ, நீ எங்கே சென்றாய்? எனக்கு தாயாக இருக்கக்கூடிய இறைவனே அப்படின்ட்டு சுவாமிகிட்ட அவர் சுவாமியினுடைய பிரிவு ஆற்ற முடியாது இறைவனிடத்தில் தன்னுடைய புலம்புதலை, தன்னுடைய துன்பத்தை கூறிக்கொண்டே அவர் வருகின்றார். மணிவாசக பெருமான் இறைவன் தன்னை விட்டு பிரிந்து சென்றதை நினைந்து பலவிதமாக புலம்புகின்றார். நிலத்தை முதலாக கொண்டு இருக்கக்கூடிய, நாதத்தை ஈராக கொண்டு இருக்கக்கூடிய 36 தத்துவங்களில் மனமானது அதை பற்றி ஆராய்ந்து தடுமாறி துன்பப்பட்டு புண்ணாகி நான் இதிலிருந்து தனித்தது ஆன்மா என்று என்னை காணாது நான் துன்பத்தில் உழல்கின்றேன். அப்படி துன்பத்தில் உழன்று கொண்டு இருந்த என்னை நோக்கி இறைவனே, நீ உன்னுடைய ஞான அருட்கண் பார்வையை செலுத்தி உன்னுடைய நயன தீட்சையை எனக்கு செய்து அந்த 36 தத்துவங்களும் முழுவதுமாக கரையுமாறு என்னை நோக்கினார். அந்த யான் என்று எண்ணாத ஒவ்வொரு தத்துவத்தையும் நான் என்று கருதி கொள்ளக்கூடிய அறியாமையோடு இருந்த என்னை அந்த தத்துவங்களிலிருந்து இந்த ஆன்மாவானது வேறானது என்ற அறிவை எனக்கு நீ தந்தார். அப்படிப்பட்ட திருவருளை செய்த பெருமானே, நீ இப்பொழுது எங்கு சென்றாய்? எனக்கு தாயாக இருக்கக்கூடியவனே என்று இறைவனிடத்தில் புலம்புகின்றார். மேலும் ஆகாயத்தை முதலாக கொண்டு இருக்கக்கூடிய அந்த பஞ்சபூதங்களும்
அந்த பஞ்சபூதங்கள் தோன்ற காரணமாக இருக்கக்கூடிய ஓசை முதலாக இருக்கக்கூடிய தன்மாத்திரைகள் 5, சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாற்றம் என்ற 5ஐயும் விட்டு நீங்காது அலையக்கூடிய, அவற்றை சுற்றி சுற்றி அலையக்கூடிய மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் என்கின்ற அந்த கரணங்கள் 4ம் அது போக்கில் செல்லாமல், உலகியல் பரமாக இவைகளெல்லாம் செல்லாமல், இறைவனே உன்னையே அடைவதற்குரிய வழியில் செல்லுமாறு அந்த இவற்றை உலகியல் பரமாக செல்லக்கூடிய வழியை அடைத்து நீ எனக்கு உள்பக்கமாக அவற்றை திருப்பித் தந்தார். மேலும் தேனை முதலாக கொண்டு சொல்லக்கூடிய அந்த அறுசுவை, அந்த அறுசுவைகளை காட்டிலும் மேலான சுவையாக இருக்கக்கூடிய எனக்குள் ஊறக்கூடிய அந்த தெளிந்த அமுதத்தை நான் உண்ணுமாறு எனக்கு நீ திருவருளை செய்தார். இப்படியெல்லாம் எனக்கு திருவருளை செய்த இறைவனே, நீ எங்கு சென்றாய்? எனக்கு தாயாக இருக்கக்கூடிய இறைவனே அப்படின்ட்டு மணிவாசக பெருமான் புலம்புகின்றார். மாசு ஆய் மறைக்கும் மலவலியும் நானும் வேறு இன்றி, மாசு ஆய் மறைக்கும் மலவலியும் நானும் வேறு இன்றி, ஆசா விகாரமலம் ஆகினேனை பொருட்படுத்தி, ஆசா விகாரமலம் ஆகினேனை பொருட்படுத்தி, பேசாத இன்பு ஒருவின் நின்னோடு என்னை பின் வைத்த, பேசாத இன்பு ஒருவின் நின்னோடு என்னை பின் வைத்த, ஈசா என இங்கு இட்டு எங்கு உற்றாயோ எந்தாயே, ஈசா என இங்கு இட்டு எங்கு உற்றாயோ எந்தாயே. மாசாய் அறியாமையை செய்யக்கூடியதாக இருக்கக்கூடிய ஆணவ மலம், மறைக்கும் மலம். எதை மறைக்கிறது? நம்முடைய அறிவை மறைக்கிறது. அறியாமையை செய்து நம்முடைய அறிவை மறைக்கக்கூடிய அந்த ஆணவ மலம், அந்த ஆணவ மலத்தின் வலியும் அதனுடைய வலிமை நானும் வேறு இன்றி. அப்ப அந்த ஆணவ மலத்தோடையே நான் இருந்திருக்கின்றேன். ஏன்னா அது வேறு நான் வேறு அப்படின்ட்டு நான் இருந்தோம்னா சிறந்தவன். ஆனா நான் ஆணவ மலத்தின் வலிமையோடையே நான் இருந்து அந்த ஆசா விகார மலம் ஆகினேனை, ஆசாபாசத்தில் உழலக்கூடிய விகார மலம் உடையவனாக, ஆணவ மலம் உடையவனாக ஆகிக்கொண்டு இருந்த என்னையும் நீ ஒரு பொருட்டாக மதித்து எனக்கு நீ அருள் செய்தார். என்னுடைய ஆணவ மலத்தை நீக்கினார். இங்கே சொல்லக்கூடிய மலம் ஆணவ மலம்தான். ஏன்னா மணிவாசகர் விஞ்ஞானகலருங்கிறதுனால ஆணவ மலம் மட்டும்தான் அவருக்கு. அப்படி அறியாமை செய்வதாய் நம்முடைய அறிவை மறைக்கக்கூடிய அந்த ஆணவ மலத்தின் வலிமையில் நான் அகப்பட்டு கொண்டு அந்த ஆணவ மலத்திலிருந்து நான் வேறுபட்டவன் என்று தெரியாமல் அந்த ஆசையாகிய அந்த விகாரமான ஆசையை தரக்கூடிய அந்த விகார மலத்துக்கு ஒரு உருவமாக இருக்கக்கூடிய என்னையும் நீ ஒரு பொருட்டாக மதித்து எனக்கு நீ அருள் செய்தாய், பொருட்படுத்தி அருள் செய்தாய். எப்படி அருள் செய்தாய்? பேசாத இன்ப உருவம் நின்னோடு, பேசற்கரிய இன்ப உருவமாக இருக்கக்கூடியவன் நீ. இறைவனே, நீ இன்பத்தின் உருவமாக இருக்கின்றாய். உன்னுடைய பெருமைகளை பேசி சொல்லி மாழாது. அப்படி பேசற்கரிய இன்ப உருவத்தோடு இருக்கக்கூடிய நின்னோடு, உன்னோடு உனக்கு பின்னால் என்னையும் உன்னுடைய அடிமையாக நீ வைத்தாய். அப்படிப்பட்ட ஈசனே, இன்றைக்கு என்னை இங்கே
விட்டு விட்டு நீ எங்கு சென்றாய் என்னுடைய தாயே அப்படின்ட்டு இறைவனிடத்தில் மணிவாசக பெருமான் புலம்புகின்றார். என்று வாய் திறந்து அரற்றினார் இறங்கினார் புனித்து என்று வாய் திறந்து அரற்றினார் இறங்கினார் புனித்து கங்கு நீங்கிய ஆங்கன கரைந்த நெஞ்சினராய் கன்று நீங்கிய ஆழ்யன கரைந்த நெஞ்சினராய் சென்று கோபுர வாயிலின் புறம்பு போய் திரண்டு சென்று கோபுர வாயிலின் புறம்பு போய் திறந்து நின்ற காவலன் தமர்களை நேர்ந்தனர் நோக்கா என்ற காவலத்தமர்களை நேர்ந்தனர் நோக்கா. இப்படி மணிவாசக பெருமான் தன்னுடைய வாயை திறந்து புலம்புகின்றார். அரற்றினார் அப்படின்னா புலம்புகின்றார். இறங்கினார். புனிற்று கன்று நீங்கிய ஆண் என கரைந்த நெஞ்சினரார். அதாவது புனிற்று கன்று அப்படின்னு நீங்கிய ஆண் அப்படின்னா புதிதாக அண்மையில் கன்று ஈன்ற அந்த பசு அது அந்த கன்றை பிரிஞ்சிருது. அப்படி அந்த தன்னுடைய பிறந்த குட்டியை இப்பொழுது பிறந்த அந்த குட்டியை பிரிந்த ஒரு பசுமாடு எப்படி தவிக்குமோ அப்படி மணிவாசக பெருமான் இறைவனுடைய பிரிவை தாங்க முடியாது தவிக்கின்றார். இறங்கினார். புனிற்று கன்று நீங்கிய ஆண் என கரைந்த நெஞ்சினராய். அப்படியே அவருடைய உள்ளம் இறைவனை பிரிந்து விட்டோமே என்று அந்த நெஞ்சு கரைகின்றது. இல்லையே, சத்தம் இல்லை. கரைந்த நெஞ்சினராய். அந்த புதிதாக கன்றை ஈன்ற அந்த பசுமாடு கன்றை பிரிந்து எப்படி உள்ளம் கரைந்து துன்பப்படுமோ அப்படிப்பட்ட நெஞ்சு உடையவராக மணிவாசக பெருமான் இறைவனுடைய பிரிவு ஆற்றாமையால் தவிக்கின்றார். அதன் பிறகு அவர் வெளியே சென்று கோபுர வாசலுக்கு பக்கத்தில் அவர் செல்கின்றார். இது அந்த பழைய கோயில், பழைய ஒரு சிவாலயம் இருக்குன்னு சொன்ன பார்த்தீங்களா, அந்த கோபுர வாசலுக்கு வெளியில வரார். புறம்பு போய் வாயிலுக்கு வெளியே அங்கே மணிவாசக பெருமானோடு அந்த காவலர்கள், இந்த காலாட்படை வீரர்கள், குதிரைப்படை வீரர்கள், யானைப்படை வீரர்கள்லாம் அங்கே இருக்கின்றார்கள். அந்த காவலர்கள் எல்லாரையும் நேரில் அவர் பார்க்கின்றார். நேர்ந்தனர் அப்படின்னா நேரில், நோக்கா அப்படின்னா பார்க்கின்றார் அப்படின்ட்டு. வெளியில காவலர்கள் மணிவாசக பெருமானோடு அந்த படை வீரர்கள்லாம் நிற்கின்றார்கள். அவர்களை நேரில் போய் மணிவாசக பெருமான் பார்க்கின்றார். இத திருவாசகத்திலே மணிவாசக பெருமான் சொல்றாங்க. குற்றாரை யான் வேண்டேன், வேண்டேன், பேர் வேண்டேன், கற்றாரை யான் வேண்டேன், கற்பனவும் இனி அமையும், குற்றாலத்து அமர்ந்து உரையும் கூட்டாகும் குறைகளுக்கு கற்றாவின் மனம் போல கசிந்து உருக வேண்டுவனே. கற்றான கன்றை பிரிந்த பசு, அதுபோல கசிந்து உருக வேண்டுவேன் அப்படின்ட்டு நம்ம பக்கத்தில் இருக்கக்கூடிய குற்றால பெருமானை நோக்கி மணிவாசக பெருமான் கூறுகின்றார். அந்த திருவாசக பதிவுகள் பூராவுமே இதுல நிறைய அந்த பதிவுகள் வந்துகிட்டே இருக்கும். அப்படித்தானே இதை எழுத முடியும். இந்த மணிவாசக பெருமான் இறைவனை பிரிந்ததனால் புலம்புகின்றார். அறியாமையை செய்யக்கூடியதால் நம்முடைய அறிவை மறைப்பதாக இருக்கக்கூடிய அந்த ஆணவ மலத்தின் வலிமையானது, அதுவும் நானும் வேறு
இல்லாமல் வேறுபட்டு இல்லாமல் ஆணவ மலத்தின் வலிமையோடு இருக்கக்கூடிய நான் என்னுடைய ஆசா விகார மலத்துக்கு ஒரு உருவமாக ஆகிக்கொண்டு இருந்தேன். அப்படிப்பட்ட என்னையும் ஆணவ மலத்தோடு இருந்த என்னையும் ஒரு பொருட்டாக மதித்து நீ எனக்கு இறைவனே உன்னுடைய திருவருளை தந்தார். பேசற்கரிய உன்னுடைய இன்ப உருவத்தில் உன்னோடு என்னை உனக்கு பின்னால் என்னையும் ஒரு ஆளாக வைத்து பேசுமாறு உன் அடியாராக என்னை பேசுமாறு நீ வைத்தார். அப்படிப்பட்ட ஈசனே, என்னை இங்கு விட்டுவிட்டு நீ எங்கு சென்றாய் எனக்கு தாயாக இருக்கக்கூடியவனே என்று புலம்புகின்றார். என்று இப்படியெல்லாம் தன்னுடைய வாயை திறந்து புலம்புகின்றார், அழுகின்றார். இறங்கினார்னா அழுதல் அப்படிங்கிற அர்த்தத்திலையும் வரும். அழுகின்றார். மேலும் அண்மையில் பெற்ற கன்றை பிரிந்த பசுமாடு எப்படி தன்னுடைய கன்றை அடைய வேண்டும் என்று அது துடித்து கொண்டு இருக்குமோ, அப்படி அவருடைய நெஞ்சமானது, மணிவாசக பெருமானுடைய நெஞ்சமானது இறைவனை நினைந்து கரைந்து கொண்டு இருந்தது. ஆனாலும் கடமையின் காரணமாக அவர் அந்த கோவில் சிவாலயத்தினுடைய கோபுர வாசலுக்கு வெளியே வந்து அங்கே பார்க்கின்றார். அங்கே அவரோடு வந்த காவலர்கள், படை வீரர்கள் எல்லாம் திரண்டு இருக்கின்றார்கள். அவர்களை எல்லாம் நேரில் மணிவாசக பெருமான் பார்க்கின்றார். துங்கவாரியில் கடும்பரி தொகையெல்லாம் ஆடி, துங்கவாரியில் கடும்பரி தொகையெல்லாம் ஆடி, திங்களின் தலைவரும் என முன்பு போய் தென்னரு, திங்களில் தலைவரும் என முன்பு போய் தென்ன, துங்கவன் தனக்கு உணர்த்து மின் போங்கென விடுத்தார். பொங்கவன் தனக்கு உணர்வு நின்போம் என விடுத்தார். அங்கன் நாயகன் பெருந்துரை நாயகன் அன்பரு, அங்க நாயகன் பெருந்துரை நாயகன் அன்பர். துங்க வாரியில், துங்க அப்படின்னா தூய்மையான அப்படின்னு அர்த்தம். வாரினா கடல்னு அர்த்தம். அந்த தூய்மையான கடற்கரையில் துங்க கரிமுகத்து தூமணியே, துங்க கரிமுகம்னா தூய்மையான யானை முகம்னு அர்த்தம். அப்ப துங்கன்னா கடற்கரை. அப்ப கடற்கரையை தூய்மையா பாதுகாக்கணும்னு அர்த்தம். அப்படி அந்த தூய்மையான கடற்கரையில் கடும் அப்படின்னா வலிமையான அப்படின்னு அர்த்தம். வலிமையான குதிரை கூட்டங்கள் எல்லாம் ஆடி மாதத்தில் முதலில், ஆடி மாதத்தின் முதல் பகுதியில் அவைகளெல்லாம் கடற்கரைக்கு வரும் என நீங்கள் முதலில் தென்னர் பிரானாகிய தென்னர் புங்கவனாகிய பாண்டிய மன்னனிடத்தில் சென்று அவருக்கு உணர்த்துங்கள், அவரிடத்தில் எடுத்து கூறுங்கள், இப்பொழுது நீங்கள் இங்கிருந்து செல்லுங்கள் என்று அவர்களை அனுப்பி வைக்கின்றார். அங்கன் நாயகன் பெருந்துரை நாயகன் நண்பர். அழகிய கண்களை உடைய, எல்லோருக்கும் தலைவனாக இருக்கக்கூடிய, திருப்பெருந்துரைக்கு நாயகனாக இருக்கக்கூடிய அந்த பெருமானினுடைய அன்பராகிய மாணிக்க வாசகர் முதலில் தன்னுடைய படை வீரர்களை பாண்டிய மன்னனிடத்தில் அனுப்பி வைக்கின்றார். அதாவது அங்கன் நாயகன் பெருந்துரை நாயகன்னா சிவபெருமான். அந்த சிவபெருமானுக்கு அன்பர்னா இந்த மாணிக்க வாசகர் அர்த்தம். சிவபெருமானினுடைய அன்பராகிய மாணிக்க வாசகர் முதலில் அந்த படை வீரர்களை எல்லாம் நீங்க ராஜாட்ட போய் ஆடி மாசம் முதல் பகுதியில குதிரைகள்லாம் கடற்கரைக்கு வரும், அப்போ வாங்கிட்டு வர்றேன் அப்படின்னு சொல்லுங்க அப்படின்ட்டு அவர்களை அனுப்பி வைக்கின்றார். ஏன்னா இவரு மணிவாசக பெருமான் இந்த சுவாமிகிட்டேயே இருந்து கொண்டு அந்த அடியார் கூட்டத்துக்கு நடுவிலேயே அப்படியே காலத்தை கழிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. வந்த கடமையை செய்யலை. அப்புறம் அதனாலதான் எல்லா வீரர்களும் அவர் முன்னிலையில் திரண்டு, இப்போ வந்தவங்க எல்லாம் மறைஞ்சு போயிட்டாங்க.
மறந்து போன உடனே இனிமேலாவது அந்த வந்த கடமையை அவர் செய்தாரா அப்படிங்கிறதுக்கு தான் எல்லா வீரர்களும் அவர் முன்னால் திரண்டு நிற்கின்றார்கள். திரண்டு நின்றாலே என்ன, நாம் எதுக்கு வந்தோமோ அந்த வேலையை செய்யணுங்கிறது தான் அதனுடைய குறிப்பு. அதனால முதல்ல நீங்கள்லாம் எல்லாரும் இங்கேருந்து மதுரைக்கு போங்க. ஆடி மாசத்துக்கு முதல் பகுதியில தலை அப்படின்னா முதல் பகுதின்னு அர்த்தம். முதல் பகுதியில குதிரையெல்லாம் கடற்கரைக்கு வரும், நான் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு முதல்ல அவங்களை எல்லாத்தையும் அனுப்பி வச்சிருந்தார். தென்னர் புங்கவன் அப்படின்னா தென்னர்களில் பாண்டிய மன்னன்களில் சிறந்தவனாகிய அந்த அரிமர்த்தன பாண்டியன் அப்படின்னு அதற்கு பெயர். புரசை மாவய புறவித்தேர் பொருணன் பொருணர் போய் பொறிவண்டு புரசை மாவய புறவித்தேர் பொருணர் போய் பொறிவண்டு இறை செய்தார் முடி வேந்தன் இறைஞ்சினார் உள்ளது. இறை செய்தார் முடி வேந்தன் இறைஞ்சினார் உள்ளது. உரை செய்தார் அது கேட்டு ஒன்றும் உரைத்திலம் இருந்தார். உரை செய்தார் அது கேட்டு ஒன்றும் உரைத்திலம் இருந்தார். நிறை செய்தார் பரிவரவினை நோக்கிய நிருபம். நிறை செய்தார் பரிவரவினை நோக்கிய நிருபம். உணர்த்துதல் அப்படின்னா குதிரை வரும் அப்படிங்கிறத மட்டும் நீங்க போய் சொல்லுங்க அப்படிங்கிறது அதுக்கு அர்த்தம். நடந்ததையெல்லாம் சொல்லுன்னு சொல்லல, அதை மட்டும். அதாவது ஆடி மாசத்துல முதல் பகுதியில குதிரை வரும் என தென்னர் முன்பு போய் தென்னருக்கு உணர்த்துங்கள் அப்படின்னா தென்னரிடத்தில் சொல்லுங்கள்னு சொன்னா கூட நடந்ததை கூட சொல்லிடுவாங்க. அதனால உணர்த்துமின் இதை மட்டும் கூறுங்கள் அப்படிங்கிறது தான் அதுக்கு. ஆனா உங்களோட செல்வத்தை எல்லாம் ஒன்றும் செலவழிக்கல, செல்வங்கள்லாம் அங்க இருக்கு, அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதுக்கப்புறம் தான் செலவழிக்க போறாங்க. புரசை மாவய புறவித்தேர் பொருள். புரசை அப்படின்னா இந்த யானை குதிரைகளை எல்லாம் கட்டுவாங்க, கயிற்றுனால கட்டுவாங்க. கயிற்றுனால கழுத்துல கட்டும் போது அதனுடைய கழுத்துல ஒரு பதிவு ஏற்படும். அப்படியே அந்த கயிற்றினுடைய ஒரு பதிவு ஏற்படும். அந்த கயிற்று வடுவுக்கு பேரு புரசை அப்படின்ட்டு பேர். அப்படி கயிற்றினால் கட்டப்பட்ட வடுக்களை உடைய அடையாளத்தை உடைய யானை, மான விலங்குன்னு அர்த்தம். இதை முதல்ல யானைன்னு எடுத்துக்கணும், ஏன்னா ரெண்டாவது குதிரையை சொல்லியிருந்தார். அதனால யானை, குதிரை மற்றும் தேர் பொருளர், தேரை செலுத்தக்கூடிய வீரர்கள், யானையை செலுத்தக்கூடிய வீரர்கள், குதிரையை செலுத்தக்கூடிய வீரர்கள், தேரை செலுத்தக்கூடிய வீரர்கள். பொருளர்னா போர் புரிபவர்னு அர்த்தம், இங்க செலுத்தக்கூடியவர்கள் அப்படின்னு அர்த்தம் எடுத்துக்கணும். இவர்கள் எல்லோரும் போய் பொறிவண்டு, மதுரைக்கு இவங்க எல்லாரும் இந்த படைகள் பூரா போயாச்சு. பொறிவண்டு இறை செய்தார்முடி வேந்தன். பொறிவண்டுன்னா புள்ளிகளை உடைய வண்டுகள். அந்த வண்டுகள் எல்லாம் இறைச்சல் செய்வது, இறைச்சல்னா ரீங்காரம் இடுவது அப்படின்னு அர்த்தம். அந்த வண்டுகள் எல்லாம் ரீங்காரமிட்டு கொண்டிருக்கக்கூடிய மாலையை அந்த அணிந்திருக்கக்கூடிய மணிமுடி தரித்த வேந்தன் பாண்டிய மன்னன் அப்படின்னு அர்த்தம். அந்த பாண்டிய மன்னன் முன் இறைஞ்சினார். எல்லாரும் இந்த 3 படை வீரர்களும் சென்று முதல்ல பாண்டிய மன்னனினுடைய கால்களில் விழுந்து வணங்குகின்றார்கள். இறைஞ்சுதல் அப்படின்னா கீழே விழுந்து வணங்குதல். அந்த காலத்துல மன்னனை தெய்வமாக எல்லாரும் நேர்மையான மன்னன் தான் தெய்வம். அதனால அந்த மன்னனையே தெய்வமாக பார்ப்பார்கள்.
அந்த மன்னன் இருக்கக்கூடிய அரண்மனைக்கும் கோயில்னே பேர். ஏன்னா அவன் நேர்மையானவன். அப்படி நேர்மையான மன்னனினுடைய அரண்மனையை கூட அரண்மனைன்னு சொல்ல மாட்டாங்க, கோயில்னு சொல்லுவாங்க. நிறைய இதுல பாடல்கள்ல கோயில்னே வருது புராணங்கள்ல. அப்படி அந்த பாண்டிய மன்னனினுடைய கால்களில் விழுந்து அவர்கள் வணங்குகிறார்கள். உள்ளது உரை செய்தார். எது? அந்த குதிரை ஆடி மாசம் வரும், வாங்கிட்டு வாரேன்னு சொல்லியிருந்தாங்க அப்படின்ட்டு அந்த உள்ளதை உள்ளபடி அவர்கள் எடுத்து போயிருக்கிறார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒட்டு போடலாம் செய்யல, காது கண்ணு வச்சுலாம் உள்ளது உரை செய்தார். எது உங்களுக்கு தேவையானதோ அதை மட்டும் அவங்க எடுத்து சொல்றாங்க. அதான் ஒரு ஒற்றலுக்குரிய ஒரு மிகச்சிறந்த இலக்கணம் தான் தெரியணும். அது கேட்டு ஒன்றும் உரைத்தினர். அவர்கள் சொன்னதை கேட்டு மன்னன் அதற்கு ஒரு பதிலும் சொல்லாமல் அப்படியே இருக்கின்றான். சரி, ஆடி மாசம் நமக்கு குதிரை வந்துடும். ஏன்னா பொருள் செலவாகலை. பொருள் செலவானால்தான் இவங்க கண்ணு காது மூக்கெல்லாம் பேசுறதுக்கு இடம் இருக்கு. அதனால கொஞ்சம் அடியார்கள் கூட்டத்தோடு அவர் இருக்கிறாரு, சாமியை கும்பிட்டுக்கிட்டே இருக்காரு. சாமியை கும்பிட்டுக்கிட்டே இருந்தால் அது நேர்மைன்னு தான் நினைப்பான். பாண்டிய மன்னனும் அரிமர்த்தன பாண்டியனும் சொக்கநாத பெருமான்கிட்ட பேரெடுத்து கொண்டவன். அதனால அதை ஒரு பொருட்டாக அவன் எதை எடுத்துக்கிட மாட்டான். பொருளுக்கும் இன்னும் செலவு, எந்த செலவும் ஆகலை. கொண்டு போன பொருள் அப்படியே இருக்கு. அதனால எந்த கவலையும் படாம பாண்டிய மன்னன் ஆடி மாசத்துல குதிரை வரட்டும் அப்படின்ட்டு பாண்டிய மன்னன் அவன் இருக்கின்றான். நிறைசை தார் பரிவரவினை. நிறைனா தார்னா மாலைன்னு அர்த்தம். அப்போ அந்த கிண்கிணி மாலை, குதிரைக்கு மணிகள் எல்லாம் கோர்த்து கழுத்துல அணிச்சிருப்பாங்க. அந்த கிண்கிணி மாலை அணிந்த அந்த குதிரைகள் ஆடி மாசம் வரட்டும் அப்படின்ட்டு அந்த குதிரைகளினுடைய வரவினை நோக்கி அந்த நிருபன், அந்த அரசனானவன் இப்பொழுது காத்துக்கொண்டு எதிர்பார்த்து கொண்டு இருக்க ஆரம்பித்தான். பொறினா புள்ளி, வண்டுகள்ல புள்ளி புள்ளியா இருக்கும். அது அந்த ராஜ வண்டும்பாங்க. அந்த வண்டுகள் எல்லாம் இந்த பாண்டிய மன்னனுடைய மாலையில உள்ள தேனை குடிக்கிறதுக்காண்டி ரீங்காரமிட்டு கொண்டே இருக்கிறது. இறைச்சலை செய்தல், இறைச்சல்னா ரீங்காரமிட்டு கொண்டு இருக்கின்றது. மணிமுடி தரித்த பாண்டிய மன்னன். மணிவாசக பெருமான் இறைவனை பிரிந்து இருந்தாலும் கோவிலுக்கு வெளியே அங்கு கூடியிருக்கக்கூடிய படை வீரர்களை பார்க்கின்றார். அவர்களிடத்தில் கூறுகின்றார், தூய்மையான கடற்கரையில் சத்தம் வரல. இல்ல, தூய்மை மிகுந்த கடற்கரையில் வலிமையான குதிரை கூட்டங்கள் எல்லாம் ஆடி மாதத்தினுடைய முதல் பகுதியில் அவைகளெல்லாம் விற்பனைக்கு அங்கு சேரும் என்ற தகவலை நீங்கள் முதலில் மதுரையம்பதிக்கு சென்று அங்கு பாண்டியர்களுக்கெல்லாம் சிறந்தவனாக இருக்கக்கூடிய அரிமர்த்தன பாண்டியனிடத்தில் நீங்கள் அதை உணர்த்துங்கள். நான் சொன்ன கருத்தை அவனிடத்தில் உணர்த்துங்கள், சொல்லுங்கள். இப்பொழுது நீங்கள் இங்கிருந்து செல்லுங்கள் என்று மாணிக்கவாசகர் அவர்களை அனுப்பி வைக்கின்றார். அந்த மாணிக்கவாசகர் எப்படிப்பட்டவர்? அழகிய கண்களை உடைய, எல்லோருக்கும் தலைவனாக இருக்கக்கூடிய, திருப்பெருந்துறைக்கு தலைவனாக இருக்கக்கூடிய அந்த சிவபெருமானுக்கு அன்பராக இருக்கக்கூடியவர் அந்த மணிவாசகர் பெருமான். கயிற்றில் கயிறுகளை கட்டியதனால் வடு ஏற்பட்டு இருக்கக்கூடிய யானைகள், குதிரைகள், தேர் இவைகளை செலுத்தக்கூடிய வீரர்கள் எல்லோரும், அதாவது யானைப்படை வீரர்கள், குதிரைப்படை வீரர்கள், தேர்ப்படை வீரர்கள், இவர்கள் அனைவரும் இப்பொழுது மதுரையை நோக்கி செல்கின்றார்கள். மதுரையில் புள்ளிகளை உடைய வண்டுகள் ரீங்காரமிட்டு கொண்டு
பாண்டிய மன்னனினுடைய கழுத்தில் இருக்கக்கூடிய மாலையில் இருக்கக்கூடிய தேனை குடிப்பதற்காக அவனை சுற்றி ரீங்காரமிட்டு கொண்டு இருக்கக்கூடிய அந்த மாலையை அணிந்த பாண்டிய மன்னன், மணிமுடி தரித்த அந்த பாண்டிய மன்னனுடைய முன்னிலையில் அவர்கள் சென்று அவன் காலில் விழுந்து அந்த வீரர்கள் வணங்குகின்றார்கள். நடந்ததை உள்ளதை உள்ளபடி அவர்கள் பாண்டிய மன்னனிடத்தில் எடுத்து கூறுகின்றார்கள். அதை கேட்டு அவர்களுக்கு எந்த விதமான பதிலும் கூறாமல் பாண்டிய மன்னன் அமைதியாக இருக்கின்றார். கிண்கிணி மாலைகளை எல்லாம் கழுத்தில் அணிந்திருக்கக்கூடிய அந்த குதிரைகள் ஆடி மாதத்தில் எப்பொழுது வரப்போகின்றது என்று அந்த குதிரைகளினுடைய வரவை எதிர்பார்த்து இப்பொழுது பாண்டிய மன்னன் காத்து கொண்டு இருக்கின்றான். வள்ளல் வாதமோர் முனிகளும் மன்னவன் பரிமான், வள்ளல் வாதமோர் முனிகளும் மன்னவன் பரிமான், கொள்ள நல்கிய பொருள் எல்லாம் கூந்தில் வந்து ஆண்ட, கொள்ள நல்கிய பொருளெல்லாம் பொருந்தில் வந்து ஆண்ட, பிள்ளை வான்மதி சடைமுடி பெருந்துரை மறையோர்க்கு, பிள்ளை வாழ்மணி தலைமொழி பெருந்துரை மறையோர்க்கு, உள்ள ஆதரம் பெருக முன் வேண்டியாங்கு வைப்பார், உள்ள ஆதரம் பெருகவும் வேண்டியாங்கு உய்வார். வள்ளலாக இருக்கக்கூடிய வாதவூர் முனிகள், அந்த முனிவர் மன்னவன் பரிமான் கொள்ள நல்கிய பொருளெல்லாம், மன்னவன் பாண்டிய மன்னன் அந்த குதிரைகளை எல்லாம் விலைக்கு வாங்குவதற்காக கொடுத்த அந்த பொருட்களை எல்லாம் இப்பொழுது அந்த திருப்பெருந்துறையில் இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கு செலவழிக்க ஆரம்பிக்கின்றார். குருந்த மரத்தில் அமர்ந்திருந்து தன்னை அடிமையாக கொண்ட அந்த இளம் கூர்மையான அந்த சந்திரன், அந்த சந்திரனை திரைச்சந்திரனை சடையில் தரித்த முடியை உடைய அந்த திருப்பெருந்துறையில் இருக்கக்கூடிய மறையோனாகிய சிவபெருமானுக்கு அந்த பொருட்களை எல்லாம் இப்பொழுது அவர் செலவழிக்க ஆரம்பித்தார். உள்ள ஆதரம் பெறுக, உள்ளத்தில் அன்பு பெறுக. ஆதரம்னா அன்புன்னு அர்த்தம். உள்ளத்தில் அன்பு அப்படியே அவருக்கு பெருகுகிறது. அந்த உள்ளத்தில் அன்போடு சிவபெருமானுக்கு செலவழிக்கின்றார். செலவுகளை செய்யும் போதும் நம்முடைய மனதில் அந்த செலவை பார்த்து அன்பு ஏற்பட வேண்டும். ஈதல் இசைப்பட வாழ்தல் அப்படின்ட்டு, ஈர்த்து உணர்த்தும் இன்பமே இன்பம் அப்படிங்கிற மாதிரி சுவாமிக்கு செய்யக்கூடிய அந்த செலவுகளை எல்லாம் பார்த்து அவருக்கு இறைவனிடத்தில் அன்பு பெருகுகிறது. இது எப்படி? முன் வேண்டியாங்கு வைப்பார். முதல்ல சொக்கநாத பெருமான்கிட்ட என்ன வேண்டுகிறாரு? இவங்க எல்லாம் பொருளும் எல்லாத்தையும் குதிரை ஒட்டகத்து மேலே ஏற்றி அனுப்பி வச்சுட்டு மணிவாசக பெருமான் சொக்கநாத பெருமான் கோயிலுக்கு போய் பொற்றாமரை தீர்த்தத்தில் நீராடி அங்கே அம்மையை தரிசனம் செய்து சொக்கநாத பெருமான்கிட்ட வாரார். சொக்கநாத பெருமான்கிட்ட என்ன வேண்டுகிறாரு? நான் கொண்டு போகிற செல்வமெல்லாம் உனக்கும் அடியார்களுக்கும் பயன்படணும்ட்டு முதலே வேண்டிட்டார். அதான் முன் வேண்டியாங்கு வைப்பார். முதல்ல சுவாமிகிட்ட என்ன வேண்டினாரோ அந்த வழியில் அந்த பணத்தை எல்லாம் இப்பொழுது செலவழிக்க ஆரம்பிக்கின்றார். அதான் ஏற்கனவே சொக்கநாதர்கிட்ட வேண்டிட்டார்ல, முன் வேண்டியாங்கு வைப்பார்னு செலவழிப்பார் அப்படிங்கிற அர்த்தத்துல இது வருகின்றது. சிறந்த பூசைக்கும் திருவிழா சிறப்புக்கும் செல்வம், சிறந்த பூசைக்கும் திருவிழா சிறப்புக்கும் செல்வம், நிறைந்த ஆலய திருப்பணி திறத்துக்கும் நிரப்பே, நிறைந்த ஆலய திருப்பணி திறத்துக்கும் நிரப்பி, அறம் தவாத பேரன்பர்க்கும் செலுத்தி அத்தலத்தே,
அருங்கவாத பேரன்பர்க்கும் செலுத்தி அந்தரத்தே உறைந்து அவா அறகின்னனம் ஒழுகும் நாள் கழிப்பார். உரைது அவா அரகின்றனம் பொழுதும் நாள் கழிப்பார். சிறந்த பூசைக்கு அவர் செல்வத்தை செலுத்தினார், செல்வத்தை செலவழித்தார். இறைவனுடைய நித்தியப்படி பூஜைகள் சிறப்பாக நடைபெறுவதற்கு கையில் கொண்டு போன செல்வத்தை எல்லாம் செலவழிக்கிறார். இந்த செல்வம்ங்கிறத ஒவ்வொரு இடத்துலையும் கொண்டு போய் சேர்த்துக்கிடணும். சிறந்த பூசைக்கும் செல்வம் நிரப்பி. நிரப்பின்னா அந்த செல்வத்துக்குன்னுட்டு அந்த பூஜைக்குன்னுட்டு செல்வத்தை கொடுக்கின்றார். நிரப்புதல்னா நிரம்ப கொடுத்தல்னு அர்த்தம். சரி, அந்த கோயில்ல திருவிழா நடக்கும். அந்த திருவிழா சிறப்புக்கும் செல்வம் நிரப்பி. அந்த சுவாமிக்கு வரக்கூடிய அந்த 10 நாள் திருவிழாக்கள், அது போக முக்கியமான திருவிழாக்கள், திருவாதிரை, தைப்பூசம், இந்த மாதிரி திருவிழாக்களுக்கெல்லாம் அந்த செல்வத்தை நிறைய கொடுக்கின்றார். நிறைந்த ஆலய திருப்பணி திறத்துக்கும் செல்வம் நிரப்பி. மிக பிரம்மாண்டமான கோயிலை கட்டுறாங்க மணிவாசக பெருமாள். அவருடைய நேரடி பார்வையில கட்டுறாங்க. அந்த திருப்பெருந்துறையில இருக்கக்கூடிய சிற்பங்களை மாதிரி எங்களால் செய்ய முடியாது அப்படின்னுட்டு சொல்லி எழுதி கொடுப்பாங்க. அந்த சிற்பங்களை தவிர மற்ற சிற்பங்களை நாங்கள் செய்து தருவோம் அப்படின்ட்டு. ஏன்னா அவ்வளோ கடினமான சிற்பங்கள். நீங்கள் எல்லாம் போயிருப்பீங்க, உங்களுக்கு நான் சொல்ல தேவையில்லை, எல்லாரும் அதை நல்லா பார்த்துருப்பீங்க. டிசைன், அந்த கற்களே டிசைனாக ஒவ்வொரு கலராக இருக்கும். எங்கேருந்துலாம் அந்த கற்கள், பச்சைக்கல், சிகப்பு கல் அப்படின்ட்டு அந்த குதிரைகள்லாம் பார்த்தீங்கன்னா கல் சங்கிலி, ஜன்னல், கல் ஜன்னல் எல்லாம். அப்படி அந்த நிறைந்த ஆலய திருப்பணி திறத்துக்கும் நிரப்பி. அந்த கோயில் கும்பாபிஷேகத்துக்கு கௌமார மடத்திலேருந்து கோபுரம் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணாங்க. திருவாவடுதுறை ஆதீன கோயில் தான் அவங்க செஞ்சாங்க. அப்போ 4 நாட்கள் அந்த கோயிலில் இருந்து திருமுறை திருப்பணி செஞ்சுட்டு வருஷம் 20 வருஷம். அப்படி அந்த மணிவாசக பெருமான் அவரே நேரடியாக நின்று ஒரு மிகப்பெரிய ஆலய திருப்பணியை செய்தார். அந்த திருப்பணி திறத்துக்கும் அந்த திருப்பணி செலவிற்கும் செல்வத்தை நிரம்ப கொடுத்தார். சரி, இதெல்லாம் சுவாமிக்கு. அடுத்தால அடியார்களுக்கும் செய்தேன்னு வேண்டினார். உனக்கும் அடியார்களுக்கும் அறம் தவாத பேரன்பருக்கும், அறத்தை விட்டு தவறாது இருக்கக்கூடிய, தவறாது இருக்கக்கூடிய மிக உயர்ந்த அன்பர்கள், சிவனடியார்கள், அவர்களுக்கும் செல்வம் செலுத்தும். அது என்ன? நிரப்பி அப்படின்னா ஒரு மாதிரி நிறைய கொடுத்தல் அப்படின்னு அர்த்தம். செலுத்தி அப்படின்னா என்ன அர்த்தம்னா கொடுத்து வார்த்தையை பிரயோகப்படுத்த முடியாது, நல்லா புரிந்து விடுவார். அது என்ன? செலுத்தி அப்படின்னா வரி செலுத்த வேண்டும்னு சொல்லுவாங்க. வரி கட்ட வேண்டும், வரி கொடுக்க வேண்டும்ங்கிறத விட வரி செலுத்த வேண்டும்னு சொல்லுவாங்க. அப்படின்னா கட்டாயம் நீ கொடுத்தே ஆகணும்னு அர்த்தம். வரியை நீ கட்டாயம் கோயில் வரியை எல்லாரும் செலுத்துங்க அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தை தான் பயன்படுத்துவாங்க. விவரம் தெரிஞ்சவங்க பயன்படுத்துவாங்க. இப்போ வரி கட்டுங்க, வரி கொடுங்க அப்படின்ட்டுலாம் வார்த்தை இருக்கு. ஆனால் வரி செலுத்துங்கள் அப்படின்னா, செலுத்துதல் அப்படின்னா கட்டாயமாக அதை செய்தல். அதே மாதிரி சிவனடியார்களுக்கு அந்த செல்வத்தை வலுக்கட்டாயமாக அவர்களுக்கு செலுத்தார். வரியாக செலுத்தி அத்தலத்தை, அதுவும் யாரு? நல்ல சிவனடியார்களுக்கு. அதான் அறத்தை விட்டு தவறாது இருக்கக்கூடிய பேரன்பர்களாகிய அந்த சிவனடியார்களுக்கு அந்த செல்வத்தை அவர்களிடத்திலும் பயன்படுத்தினார், அவர்களுக்கும் செலவழித்தார். அத்தலத்தே உறைந்து, அந்த திருத்தலத்திலேயே தங்கி இருந்து அவா அற இன்னனம் ஒழுகும் நாட்கழிப்பார். எந்த ஆசையும் இல்லாம
அந்த தலத்துல வாழ்ந்து கொண்டு இருக்கின்றார். அபார ஆசை எந்த ஆசையும் அவருக்கு கிடையாது. அப்படி உலக இச்சை இல்லாமல் இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு தன்னுடைய வாழ்நாளை கழித்துக் கொண்டு இருக்கின்றார் மணிவாசக பெருமான். வள்ளலாகிய வாதவோர் பாண்டிய மன்னன் குதிரைகளை வாங்குவதற்காக கொடுத்த பொருட்களை எல்லாம் அந்த குருந்த மரத்தில் அமர்ந்திருந்து தன்னை அடிமையாக கொண்ட அந்த குருநாதர், பிள்ளைத்தன்மை வாய்ந்த இளமையான வாழ் போன்ற சந்திரனை, பிறைச்சந்திரனை சடைமுடியில் தரித்திருக்கக்கூடிய அந்த திருப்பெருந்துறையில் இருக்கக்கூடிய மறையோனாகிய அந்த சிவபெருமானுக்கே அவர் உள்ளத்தில் அன்பு பெருகுமாறு அந்த பொருட்களை எல்லாம் அவருக்கு செலவழிக்க ஆரம்பிக்கின்றார். இது எப்படி என்றால், ஏற்கனவே அவர் சொர்ணநாத பெருமானிடத்தில் இந்த செல்வங்கள் எல்லாம் உனக்கும் உன்னுடைய அடியார்களுக்கும் செலவழிக்கப்பட வேண்டும் என்று அவர் வேண்டியிருந்தார். அதன்படி இப்பொழுது அந்த திருப்பெருந்துறையில் இருக்கக்கூடிய மறையோனாகிய சிவபெருமானுக்கு அந்த செல்வத்தை அவர் செலவழிக்க ஆரம்பித்தார். அது மட்டுமல்லாது சிறந்த இறைவனுடைய சிறந்த பூஜைக்கும் நித்தியப்படி பூஜைக்கும் அந்த செல்வத்தை நிரம்ப கொடுத்தார். அந்த சிவபெருமானுக்கு நடக்கக்கூடிய அந்த 10 நாள் திருவிழாக்கள், அது தவிர முக்கியமான திருவிழாக்கள் சிறப்பாக நடைபெறுவதற்கும் அந்த செல்வத்தை நிரம்ப கொடுத்தார். அதுபோக இறைவனுக்கு ஒரு பெரிய ஆலயம் அமைப்பதற்காக அந்த திருப்பணி செயல்பாட்டுக்கும் செல்வத்தை நிரம்ப கொடுத்தார். அது தவிர அந்த நடமாடும் சிவனாக இருக்கக்கூடிய அந்த சிவனடியார்கள், அறத்திலிருந்து நீங்காத அந்த பேரன்பர்களாகிய சிவனடியார்களுக்கும் அந்த செல்வத்தை தக்கவாறு அவர்களுக்கும் அவர் பயன்படுத்தினார். இப்படிப்பட்ட செயல்பாடுகளை எல்லாம் செய்து கொண்டு அந்த திருப்பெருந்துறை தலத்தில் வசித்து வருகின்றார். அவர் எந்த விதமான உலக இச்சையும் இல்லாமல் இப்படி தன்னுடைய வாழ்நாளை கழித்து கொண்டு அந்த திருப்பெருந்துறையில் இருக்கின்றார் மணிவாசக பெருமான். எல்லை கோரிய குளிர்மதி அடுக்க வந்து எய்த, எல்லை கோரிய குளிர்மதி அடுக்க வந்து எய்த, மல்லல் யானையான் இன்னமும் பயப்பறி வந்தது, மல்லல் யானையான் இன்னமும் பயப்பறி வந்தது, இல்லையால் இது என ஓலையும் எழுதி, இல்லையால் இது என ஓலையும் எழுதி, செல்ல உய்த்தனன் பாதவோர் அமைச்சர்தம் திருமுன், செல்ல உய்த்தனன் பாதவோர் அமைச்சர்தம் திருமுன். மணிவாசக பெருமான் குதிரை வருவதற்கு ஒரு எல்லை காலத்தை கூறிவிட்டார். ஆடி மாதம் குதிரை எல்லாம் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ ஆடி மாதத்தெல்லாம் கடந்து போகுது நாடு. அதான் எல்லை கூறிய குளிர்மதி அடுக்க வந்து எய்த. மணிவாசக பெருமான் குறிப்பிட்டு ஒரு நாளை கூறுகின்றார், ஆடி மாதம் என்று கூறுகின்றார். அந்த ஆடி மாதமும் இப்பொழுது நெருங்கி வருகிறது. குளிர்மதி அப்படின்னா குளிர்ந்த அந்த ஆடி மாதம், மதினா மாதம், அந்த குளிர்ந்த அந்த ஆடி மாதமானது அடுக்க வந்து நெருங்கி வந்து கொண்டிருக்கிறது. ஏன் அந்த ஆடி மாதத்தை குளிர்மதி, மதினா மாதம், குளிர்ந்த மாதம்னுட்டு ஆடி மாதத்தை ஏன் சொல்றாங்கன்னா, ஆடி காத்துல அமையும் பறக்கும், காற்று காலம், இளவேணி காலம். அந்த திருப்பெருந்துறையிலிருந்து கடல் வந்து 3 கிலோமீட்டர் தான் வரும். கடலுக்கும் திருப்பெருந்துறைக்கும் இடைப்பட்ட தூரம் 3 கிலோமீட்டர். திருப்பெருந்துறைக்கு அடுத்தாக இருக்கக்கூடியது மீமிசல் அப்படின்னு ஒரு ஊர், அதான் கடல். பஸ் மீமிசல் போகும்.
நீவிஸ். கடலுக்கும் இதுக்கும் 3 கிலோமீட்டர் தூரம் தான். அப்போ அந்த கடல் காற்று வேற குளிர்ந்த காற்றை இழுத்துக்கிட்டு வரும். அதான் குளிர்மதி அப்படின்ட்டு சொல்லி சொல்றாங்க. அந்த காற்று காலம், அந்த ஆடி மாத காற்று, குளிர்ந்த காற்றை கொண்டு வரக்கூடிய அந்த மாதமானது, ஆடி மாதமானது இப்ப நெருங்கி வந்திருக்கிறது. அடுக்க வந்து வந்தாச்சு. உடனே குதிரைய இன்னும் வரலையே அப்படின்ட்டு அரசன் நினைத்து பார்க்கின்றான். மல்லல் யானையா, மதமிகு யானையை உடைய அந்த பாண்டிய மன்னன். மல்லல் யானையான்னா பாண்டிய மன்னன் அர்த்தம். இன்னமும் பயப்பறி வந்தது இல்லையா, இன்னமும் அந்த வலிமையான குதிரைகள் எல்லாம் நம்முடைய அரண்மனைக்கு, மதுரைக்கு வந்து சேரவில்லை. இது என்ன அப்படின்ட்டு அவர் நினைத்து பார்த்துட்டு, சரி நம்முடைய அமைச்சருக்கு ஒரு கடிதத்தை எழுதி அனுப்பி வைப்போம் அப்படின்ட்டு ஒரு ஓலையும் எழுதி, அமைச்சருக்கு ஒரு கடிதத்தையும் எழுதி செல்ல விட்டனர். அதை அந்த வீரர்கள்ட்ட கொடுத்து, இதை அந்த அமைச்சர்கிட்ட கொடுத்து வாங்க, அரச தந்த கடிதம் அப்படின்ட்டு கொடுத்து அனுப்புகின்றார். வாதவூர் அமைச்சர் தம் திருமணம். அந்த திருவாரூரில் இருக்கக்கூடிய அமைச்சரின் முன்னிலையில் இந்த கடிதத்தை கொடுத்து வாருங்கள் அமைச்சரிடத்தில். அந்த இடத்தில்ங்கிறத திருமுன்னுட்டு எழுதுவாங்க. திருமுன் அப்படின்னா அவரிடத்தில் அப்படின்னு அர்த்தம். அந்த அமைச்சரிடத்தில் இந்த கடிதத்தை கொடுத்து வாருங்கள் அப்படின்ட்டு அரசன் வந்து அந்த வீரர்கள்ட்ட அந்த கடித ஓலையை கொடுத்து அனுப்பிவிட்டான். மன்னவன் திருமுகம் கண்டு முறைமையால் வாங்கி, மன்னவன் திருமுகம் கண்டு முறைமையால் வாங்கி. அதாவது பங்குனி சித்திரை வைகாசி வந்து வெயில் காலம், காத்து இருக்க. ஆனி மாசமே காத்து வந்துடும். காத்து காலத்துலதான் படகையும் வேற நாட்டில இருந்து அடுத்த நாட்டுக்கு செலுத்துவாங்க. அந்த காத்து போற போக்கிலேயே அந்த படகு வேகமா போகும். அவங்களுக்கு படகு ஓட்டுவது வந்து கொஞ்சம் எளிமை, சீக்கிரமா வேகமா போகும். அதனால கூடியான மட்டும் இந்த வியாபாரத்துக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த வெளிநாட்டுக்காரங்கள்லாம் வந்து ஆனி ஆடி இந்த 3 மாசத்தை தேர்ந்தெடுப்பாங்க. அதுக்கப்புறம் மழை வந்துடும். அதனாலதான் ஆனி மாசம் புறப்படுதாங்கன்னு வச்சுக்கிடுங்க, ஆடி மாசத்துக்குள்ள 1 மாசத்துக்குள்ள வந்துருவாங்க. இந்த ஆடி மாசத்துக்குள்ள வந்துருவாங்க, வந்து வியாபாரத்தை முடிச்சுட்டு அதே காத்து காலத்திலே திரும்ப போடுவாங்க. இந்த 3 மாதங்களும் கடல் வாணிபத்திற்கு மிகவும் உகந்த ஒரு மாசமாக அந்த காத்து காலம் இருந்தது. அதனாலதான் மணிவாசக பெருமான் என்ன சொல்லி அனுப்புகிறாரு, ஆடி மாசம் குதிரையெல்லாம் வரும், விற்பனைக்கு வரும் அப்படின்ட்டு சொல்லி அனுப்பியிருக்கார். மன்னவன் திருமுகம் கண்டு, மன்னவன் திருமுகம் கண்டு முறைமையால் வாங்கி, மன்னவன் திருமுகம் கண்டு முறைமையால் வாங்கி. அன்னவாசகம் தெரிந்து கொண்டு ஆதி நீரில்லா, அன்னவாசகம் தெரிந்து கொண்டு ஆதி நீரில்லா. முன்னவன் திரு அருட்கடல் மூழ்கிய முனிவர், முன்னவன் திரு அருட்கடல் மூழ்கிய முனிவர். என்னை வேறு இனி செய்யுமாறு என்று நின்று அயர்வார், என்னை வேறு இனி செய்யுமாறு என்று நின்று அயர்வார். மன்னவன் திருமுகம் கண்டு, திருமுகம் அப்படின்னா கடிதம்னு அர்த்தம். திருமுக பாசனம்னுட்டு நமக்கு 11ஆம் திருமுறையில சொக்கநாதர் எழுதின பாடல் இருக்கு பார்த்தீங்களா, கடிதம். அந்த பாண்டிய மன்னன் அரிமர்த்தன பாண்டியனுடைய திருமுகத்தை கண்டு, கடிதத்தை கண்டு முறைமையால் வாங்கி, ரொம்ப மரியாதையோட அந்த கடிதத்தை வாங்குறார்.
சும்மா கையை நீட்டிலாம் வாங்கக்கூடாது. அரசனினுடைய கடிதத்தை பவ்யமா ஒரு வணக்கத்தை செலுத்தி 2 கைகளினாலும் அந்த கடிதத்தை வாங்க வேண்டும் அப்படின்னு தான் ஒரு முறைமை இருக்கு. அந்த கடிதத்தை வாங்கக்கூடிய முறைமையை ஏன்னா அரசன் தான் அந்த மதுரையில் இருக்கிறான், இங்கே நம்ம எப்படினாலும் வாங்கலாங்கிற இது. அன்றைக்கும் மணிவாசக பெருமான் அரசனுக்கு உண்மையாகத்தான் கடைசி வரைக்கும் அவர் இருக்கிறார். அப்படியே அந்த கடிதத்திற்கு உள்ள முறையை மரியாதைகளை செய்து அந்த கடிதத்தை வாங்கி படிக்கின்றார். அன்ன வாசகம் தெரிந்து கொண்டு ஒரு கைனாலெல்லாம் கடிதத்தை வாங்கக்கூடாது. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரியவங்க யாரும் ஒரு கடிதத்தை கொடுத்தாங்கன்னா நம்ம ஒரு கைனாலெல்லாம் வாங்கக்கூடாது, 2 கைகளையும் நீட்டி வாங்கணும். அன்ன வாசகம் தெரிந்து கொண்டு அந்த கடிதத்தில் இருக்கக்கூடிய அந்த விஷயத்தை படித்து தெரிந்து கொள்கின்றார் மணிவாசகர் பெருமான். ஆதி ஈறு இல்லா முன்னவன் திரு அருட்கடல் மூழ்கிய முனிவர் அப்படின்னா மணிவாசகர் பெருமான் அர்த்தம். ஆதியும் அந்தமும் இல்லாத எல்லாருக்கும் முன்னவனாக இருக்கக்கூடிய அந்த சொக்கநாத பெருமானினுடைய திரு அருட்கடலில் மூழ்கிய முனிவராக இருக்கக்கூடிய மணிவாசகர் பெருமான் என்னை வேறு இனி செய்யுமாறு என்று நின்று அயர்வார். இனிமேல் நாம என்ன செய்ய அப்படின்னுட்டு அவர் இப்பொழுது சோர்வினை அடைகின்றார். ஏன்னா எல்லா செல்வத்தையும் செலவழிச்சாச்சு, கையில பணம் கிடையாது. குதிரை வாங்கி கொடுத்தது பூரா இறைவனுக்கும் இறைவனுடைய அடியார்களுக்கும் செலவழிச்சாச்சு. அப்போ நாம் எப்படி குதிரை வாங்க போறோம், நாம் என்ன செய்ய போறோம் அப்படின்னுட்டு ஒரு சோர்வு நிலையை மணிவாசகர் பெருமான் அடைந்தார். அயர்வார் அப்படின்னா சோர்வு நிலையை அவர் அடைந்தார். மணிவாசகர் பெருமான் ஆடி மாதத்தில் குதிரைகள் எல்லாம் வரும் என்று நாள் குறித்து கொடுத்திருந்தார். அவர் குறிப்பிட்டு கூறிய அந்த ஆடி மாதமானது நெருங்கி கொண்டிருந்தது. ஆடி மாதத்தில் காற்று வீசும். அந்த காற்றானது கடலில் இருக்கக்கூடிய அந்த குளிர்ந்த தன்மையை எடுத்துக்கொண்டு வருவதனால் அதற்கு குளிர்ந்த மாதம் என்றும் பெயர். அப்படிப்பட்ட அந்த குளிர்ந்த மாதமாக காற்று வீசக்கூடிய மாதமாக இருக்கக்கூடிய ஆடி மாதம் ஆனது நெருங்கி வந்து கொண்டே இருந்தது. மதமிகுந்த யானையை படைகளை உடைய பாண்டிய மன்னன் இன்னமும் வலிமையான குதிரைகள் எல்லாம் பாண்டிய நாட்டிற்கு வந்து சேரவில்லையே, இதற்கு என்ன காரணம் என்று நினைத்து கொண்டு எதற்கும் நம்முடைய அமைச்சருக்கு ஒரு கடிதத்தை அனுப்பி வைப்போம் என்று மனதில் நினைத்து ஒரு ஓலையில் கடிதத்தை எழுதி அதை படை வீரர்களிடத்தில் கொடுத்து இதை வாதவூர் அமைச்சர் முன்னிலையில் சென்று, நம்முடைய முதலமைச்சர் முன்னிலையில் சென்று இதை கொடுங்கள் என்று வீரர்களை அனுப்பி வைக்கின்றான் பாண்டிய மன்னன். மன்னவனினுடைய திருமுகம் ஆகிய கடிதத்தை கண்டவுடன் மிகுந்த மரியாதையை செய்து முறைப்படி அந்த கடிதத்தை மணிவாசகர் பெருமான் வாங்கி கொண்டு அதை பக்தியோடு பிரித்து படிக்கின்றார். அதில் எழுதியிருக்கக்கூடிய விஷயங்களை தெரிந்து கொள்கின்றார். இப்பொழுது அவருக்கு ஒரு சோர்வு ஏற்படுகிறது. ஆதியும் அந்தமும் இல்லாத எல்லாருக்கும் முன்னவனாக இருக்கக்கூடிய அந்த பெருமானினுடைய திருவருட்கடலில் மூழ்கிய முனிவராக இருக்கக்கூடிய அந்த மாணிக்கவாசகர் இனி நான் என்ன செய்ய போகின்றேன்? பாண்டிய மன்னன் தந்த செல்வத்தை எல்லாம் இறைவனுக்கும் இறைவனுடைய அடியார்களுக்கும் நான் செலவழித்து விட்டேன், இனி நான் என்ன செய்ய போகின்றேன் என்று நின்று கொண்டு ஒரு சோர்வு நிலையை, ஒரு துன்ப நிலையை மணிவாசகர் பெருமான் அடைகின்றார். சிந்தையாகிய செருவினில் சிவமுதல் ஓங்க, சிந்தையாகிய செருவினில் சிவமுதல் ஓங்க, பந்த பாசம் வேறற கழிந்து அருப்புணல் பாய்ச்ச, பந்த பாசம் வேறற கழிந்து அருப்புணல் பாய்ச்ச,
அருப்புணல் பாய்ச்சே அருள்புணல் பாய்ச்சி அந்தம் ஆதி என்று ஆகிய ஆனந்த போகம் அந்தமாயிரு ஆகிய ஆனந்த போகம் தந்த தேசிக உழவந்தன் கோயிலை சார்ந்தார் கந்த தேசிக உழவன் கோயிலை காக்க அதாவது சிந்தையாகிய செருவினில், செரு அப்படின்னா வயல்னு அர்த்தம். அந்த நம்முடைய உள்ளமாகிய வயல், உள்ளத்தையே வயலாக பாவித்துக் கொள்ளுங்கள். அந்த வயலுக்குள் சிவமுதல் ஓங்க. சிவமுதல் அப்படின்னா அன்பு முளை. அந்த நம்முடைய சிந்தையாகிய வயலுக்குள்ள முதல்ல ஒரு விதையை விதைக்கிறோம். அந்த விதைக்கு பேர் என்ன பேரு? அன்பு. அன்புங்கிற விதையை விதைக்கிறோம். அது அப்படியே முளை விட்டு வருகிறது. அன்பு முளை ஓங்க அப்படின்னா அந்த விதையானது முளைத்து வருகிறது. ஓங்கன்னா முளைத்து வருகிறது. சரி, அந்த விதை வரும்போதே முளைச்சு வரும்போதே கூட களைகளும் வருது. அந்த களைகளை எல்லாம் நாம எப்படி அந்த நெல்லுக்கு கூடவே களை செடிகளும் வளருமோ அந்த களையெல்லாம் களை வெட்டுறது அப்படிம்போம். அதுபோல பந்தபாசம் வேறற களைந்து நம்முடைய பந்தங்கள் பாசங்கள் இதையெல்லாம் வேரோடு அதை களைந்து எடுத்தால்தான், அந்த களையை எடுத்தால்தான் அது திரும்ப முளைக்காது. மேலால வெட்டி விட்டோம்னா திரும்ப முளைச்சிடும். அதை வேரோட பிடுங்கி எடுக்கணும். அதுதான் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, தொடுக்கும் கடவுள் பழம்பாடல் தொடையின் பயனே நரை பழுத்த குறை தீந்தமிழின் ஒழுகுணரும் சுவையே அகந்தை கிழங்கை அகழ்ந்து எடுக்கும் தொழும்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அகந்தைங்கிற கிழங்கு உள்ள வளர்ந்து கிடக்கு. அதை லேசா நீங்க கிழங்கை எடுத்துட்டீங்கன்னா வேறெல்லாம் இருக்கும், திரும்ப வளர்ந்து. அதனாலதான் அது நல்லா அகழ்ந்து நல்ல தோண்டி அந்த அகந்தை கிழங்கை வேரோட எடுக்கலாம். அது போல அகந்தை கிழங்கை அகழ்ந்து எடுக்கும் தொழும்பர். அந்த அடியார்கள் உள்ளத்துலதான் சுவாமி விளக்காக இருக்கின்றார். அகந்தை கிழங்கை அகழ்ந்து எடுக்கும் தொழும்பர் உள்ள கோயிலுக்கு ஏற்றும் விளக்கு. அவங்க உள்ளத்துல மீனாட்சி அம்மை ஜோதி சொரூபமாக அவள் இருக்கின்றாள். அதுபோல இந்த களையை மேலால வெட்டி எடுக்கக்கூடாது, வேரோட எடுக்கலாதான். பந்தபாசங்கிறத வேறற களைந்து வேறும் நீங்குமாறு களை எடுத்தல் என்கின்ற செயலை செய்து அவைகளை களைந்து எடுக்க வேண்டும். அப்பதான் இந்த அன்பு முளை, அந்த நெல்லானது நன்கு வளரும். அருப்புணல் பாய்ச்சி, அந்த அருளாகிய தண்ணீரை அந்த வயலுக்கு பாய்ச்சி கொண்டே இருக்க வேண்டும். அந்தம் ஆதி இன்று ஆகிய அந்த ஆதியும் அந்தமும் இல்லாத அந்த ஆனந்த போகம், அந்த ஆனந்த உணவை, அந்த உணவாகிய ஆனந்தத்தை நாம் புசிக்குமாறு, நாம் உண்ணுமாறு தந்த அந்த தேசிக உழவன். இப்படியெல்லாம் நம்ம அருப்புணலை பாய்ச்சி வளர்க்கும் போது அந்த செடியானது ஆனந்த போகமாக அது வளரும். அந்த ஆனந்த போகம்ங்கிற செடியை நாம் சாப்பிடுவதுமாறு தந்தவன் யாரு? இறைவன் தான். இறைவனுடைய திருவருள் இல்லாம எந்த ஒரு செடி கூட முளைக்க முடியாது. அப்படி அந்த ஆனந்த போகம்ங்கிற அந்த செடி வளர்ந்ததோடு மட்டுமல்லாமல் அந்த செடியை நாம் புசிக்குமாறு, அந்த சாப்பாட்டை நாம் சாப்பிடுவதற்கு நமக்கு அந்த இறைவன் தந்தார். அப்படிப்பட்ட தேசிக உலகம், தேசிகன்னா குருநாதன்,
அந்த குருநாதனாக இருக்கக்கூடிய உழவன் யாரு? அந்த சொந்த மரத்தின் கீழ் அன்றைக்கு மணிவாசக பெருமானை ஆட்கொண்ட அந்த குருநாதன். அந்த குருநாதன் இப்ப எங்க இருக்கிறார்? கோயிலுக்குள்ள இருக்கிறார். அந்த பழமையான கோயிலுக்குள்ள இருக்கிறார். அந்த கோயிலுக்கு இப்பொழுது செல்கிறார். அதாவது என்ன அர்த்தம்னா, கொடுத்த செல்வத்தை மறைமுகமா என்ன அர்த்தம்னா, கொடுத்த செல்வத்தை பூரா இறைவனுக்கும் இறைவனுடைய அடியார்களுக்கும் செலவழித்து அந்த ஆனந்த போகம்ங்கிற செடியை நன்கு வளர்த்தாச்சு. இப்போ இறைவனுக்கு அந்த அரசனுக்கு குதிரை வாங்குவதற்கு தக்க பணம் இல்லை அப்படிங்கிற அர்த்தத்தை தான் இதுல மறைமுகமாக இதுல சொல்லப்படுகிறது. இதே கருத்தை திருமுறைகள்ல நாவுக்கரசு பெருமான்னு சொல்றாங்க. மெய்மையாம் உழவை செய்து விருப்பனும் வித்தை வித்தி பொய்மையாம் கழையை வாங்கி பொறையனும் நீரை பாய்ச்சி தம்மையும் நோக்கி கண்டு தகவனும் வேலியிட்டு செம்மையுள் நிற்பராகில் சிவகதி விளையும் அன்றே. அதே கருத்துக்கள் சின்ன மாற்றத்தோட இத அப்படியே கொடுத்துருக்காங்க. இதுல விருப்பு என்னும் மெய்மையா உழவை செய்து, உண்மைத்தன்மை அப்படிங்கிற உழவு அந்த நிலத்தை பண்படுத்தி, விருப்பு என்னும் வித்தை வித்தை. இந்த விருப்பங்கிறதும் அன்புங்கிறதும் ஒன்றுதான். சிவம் அப்படின்னாலே அன்பு அப்படின்னு ஒரு அர்த்தம் உண்டு. அன்பும் சிவமும் இரண்டு என்பர் அறிவிலார். சிவங்கிறதுக்கு அன்புக்கு அர்த்தம் உண்டு. அதனாலதான் இங்க சிவ முதல் அப்படின்னா அன்பு என்கின்ற முளை, அந்த விதை. அந்த விதையை நாம விதைக்கும் போது அது அப்படியே முளை விட்டு அது வெளியே வருகிறது. போங்க அப்படின்னா முளை விட்டு வெளியே வருகிறது அப்படின்ட்டு. அதுதான் அங்க விருப்பு எனும் வித்தை. பொய்மையாம் களையை வாங்கி, அந்த களையை நாம பறிக்கணும். அதான் அங்க பொய்மைங்கிறாங்க, இங்க பந்தபாசம் அப்படின்னு சொல்றாங்க. பந்தபாசம்ங்கிறதெல்லாம் பொய்மைங்கிறதெல்லாம் ஒண்ணு தானே. பொய்மையாம் களையை வாங்கி பொறை எனும் நீரை பாய்ச்சி, பொறுமை இங்க அருள் அப்படிங்கிறத சொல்றாங்க. அப்படி அந்த பாடலை தான் இது ஒரு பரஞ்சோதி முனிவர் இப்படிப்பட்ட ஒரு பாடலாக அருமையாக நமக்கு தருகின்றார். தேவாரத்தினுடைய தாக்கம் அப்படியே இந்த பாடலாக வெளியே வருகின்றது. அப்படி அந்த எல்லாத்துக்கும் காரணமாக இருக்கக்கூடிய அந்த திருப்பெருந்துறையில் இருக்கக்கூடிய பெருமான்கிட்டையே நாம போய் முறையிடுவோம் அப்படின்ட்டு மணிவாசக பெருமான் மனதில் நினைத்து கொண்டு அந்த பெருமான் இருக்கக்கூடிய கோயிலுக்குள் இப்பொழுது மணிவாசக பெருமான் சென்று சேர்கின்றார் என்று இந்த அளவில் இந்த சிந்தனையை நிறைவு செய்து மீண்டும் அடுத்த சிந்தனையில் இதனை நாம் தொடருவோம். ஹர நம பார்வதி பதையே. வெற்றிவேல் முருகனுக்கு.